இல்லை, அவராக கேட்க வேண்டியது இல்லையே, கேட்க வைக்கப்பட்டது தான். இப்போ இவங்க தான் கருத்து சுதந்திரம்லாம் எல்லாம் பேசுகிறாங்க. ஒரு 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 நாட்டில், ஜனநாயக நாட்டில் ஒரு கருத்தை பதிவு செய்யவே கூடாதுன்னு இருக்கான்னு. ஜிஎஸ்டியால் எவ்வளவு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை ஒரு ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் அவர் அது சொல்கிறார். அது அந்த அந்த அது வந்து அவருக்குரியது இல்லை, நாட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ள பாதிப்பே அவர் சொல்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டு சரி செய்வோம், பேசுவோம், அப்படி தானே சொல்லணும். இது உடனே அவரை வர வச்சு மிரட்டி அவரை வருத்தம் தெரிவிக்க வச்சு அதை எடுத்து அதை பரப்பி இதுதான் இவ்வளவு தான் ஜனநாயகம் இருக்குது நம்ம நாட்டில். அவருக்கே அவ்வளோ பெரிய தொழில் முதலாளி, பெரிய ஒரு தொழிலில் சிறந்த ஒரு முதலாளிக்கு, தொழிலதிபருக்கே இந்த நிலைமைனா சாதாரண குடிகளின் நிலைமையை நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க. தான் இப்படி தான் இருக்குது. அண்ணாமலை அவருக்கு தெரியாது, நான் விசாரிச்சு மன்னிப்பு கேட்க சொன்னேன், நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டாம். அவரோட ஃபாரின்ல இருந்துட்டு அவர் யாரோ ஒருத்தரை வச்சு அந்த வீடியோ எடுத்து அந்த சமூகத்தில் அவர் ட்விட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வெளியே தெரிய வருது. அவர் மன்னிப்பு கேட்கிறாரு அண்ணாமலை. சரி, அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். தவறுன்னு தெரிஞ்சிருச்சு அதுக்காக வருந்துறேன்னு சொல்கிறத நம்ம ஏற்கணும்ல. அதில் நான் பாராட்டுறேன். அந்த மாதிரி இனி வரும் காலங்களில் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு அது நல்ல மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது பாராட்டுறேன். அந்த தகுதி, அந்த தைரியம் எங்கள் அண்ணனுக்கு வந்ததை நினச்சி. புதிதாக வந்து எங்கள் அண்ணன் தேர்தலில் நிற்கலை. இல்லை தம்பி, கேள்வி கேட்டால் அண்ணன் பதில் சொல்லும்போது நீங்கள் மறுபடியும் கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். புதிதாக தேர்தலில் நிற்கலைல்ல, எத்தனை தேர்தலில் நிற்கிறாரு? ஐயா மூப்பனார் காலத்தில் ஐயா தான் கொண்டு வந்து தேர்தல் அரசியல் கொண்டு வந்தார். அவர் கட்சி தேர்தல் அரசியலில் இல்லை, அது போராளி இயக்கமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எத்தனை தேர்தலில் சந்திச்சிருக்கிறாரு? 21 தேர்தலில் இதே முழக்கத்தை முன் வச்சு எங்கள் அண்ணன் வந்து திமுகவோட கூட்டணிக்கு போயிருக்கலாம்ல. அப்போ ஏன் போகல? சரி, இப்போவாது அந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் உறுதியாக இருக்கணும்னு நான் எங்கள் அண்ணனை வாழ்த்துறேன். மேலும் மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லிட்டு இருக்காரு. மது ஒழிக்கப்படணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருத்தை ரொம்ப நாளாக வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறது எங்கள் ஐயா தான். ஐயானா யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, எங்கள் ஐயா தான். இப்போ எங்கள் அண்ணன் வந்து ஜனநாயக ஆற்றல்கள் இந்த மதுவுக்கு எதிரான எல்லாரும் ஒன்று சேருவோங்கிறாரு. அப்போ ஏன் எங்கள் ஐயாவை அழைக்கலை? பாமகவை அழைக்கலை, பிஜேபி அழைக்கலை? அது மதவாதம்ங்கிறோம். இப்போ திமுக மதுவாதம் தானே. மதவாதத்துக்கு இணையான கொடுமை வந்து மதுவாதமும். அவன் சத்தம் போட்டு அடித்து கொள்ளுவான், இவன் சத்தம் இல்லாமல் குடிக்க வச்சு கொள்ளுவான், 2 பேரும் கொல்லுவான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் ஜனநாயக ஆற்றலையெல்லாம் ஒன்றிணைத்து எங்கள் அண்ணன் மதுவுக்கு எதிராக போராட வந்திருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், வாழ்த்துறேன். இந்த நிலைப்பாட்டில் எங்கள் அண்ணன் திருப்பி சமரசம் ஆகக்கூடாது. இன்னும் ஒரு முறை அவர் அணி சேரும்போது எவன் மதுக்கடையை மூடுறாங்களோ, அந்த உறுதியை தர்றாங்களோ அவங்களோட தான் நாங்கள் அணி சேருவோங்கிற உறுதியை எங்கள் அண்ணன் எடுக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். பதிவு பண்ணுறாரு, கொஞ்ச நேரத்தில் அதை அழிச்சிடறாரு, மீண்டும் பதிவு பண்ணுறாரு, அழிக்கிறாரு. இது அதுதான். ஏன் அந்த பதிவை அழிக்கணும்? ஏன் திரும்ப பதிவு பண்ணலாம் அதே காட்சியை? அது தெரியல, அது தெரியல. ஆனால் அந்த கருத்து ஏற்புடையது தானே, அதை நான் ஏற்கிறேன். அது எங்கள் அண்ணனை அதில் ஆதரிக்கிறேன். அதிகாரத்தில் பங்கு வேண்டும் யாருக்கு செய்தி சொல்றாரு? 26 தேர்தலில் அணியை கட்ட முயற்சிக்கிறவர்களுக்கு சொல்கிறார். அது திமுகவும் உள்ளடக்கி தான் சொல்கிறார். எதிர்வரும் காலங்களில் இந்திய ஆட்சியில் இப்போ எப்படி சந்திரபாபு நாயுடு அவர்கள், நிதிஷ்குமார் அவர்கள், பீகார் மாநிலம், ஆந்திர மாநில கட்சிகளெல்லாம், இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணி மந்திரி சபை இருந்ததில்ல, இந்திய ஒன்றியத்தை ஆளும்போது, அது மாதிரி தமிழ்நாட்டில் இருந்திருக்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இப்போ ஐயா 100 இடம் தாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் வென்றிருந்தாங்க. அப்போ காங்கிரஸ் பாமக ஆட்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தது. அந்த நேரம் அவர்கள் மத்தியில் கூட்டணி ஆட்சி இருந்தது, மாநிலத்தில் கூட்டணி ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம். இப்போ உதாரணமாக சந்திரபாபு நாயுடு ஐயா அவர்கள் வந்து தம்பி பவன் கல்யாணுக்கு துணை முதல்வர் கொடுத்துருக்கிறாரு. அப்படி இது கூட்டணி கட்சி யாருக்காவது கொடுக்குமா? கொடுக்காத. ஒன்று ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார், இவர் இருக்கும்போது மகன் துணை முதல்வராக இருப்பார். இவ்வளோ பெரிய நாட்டில் இல்லாத துணை முதல்வர் அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க. அதை தான் அண்ணன் எடுத்து கேள்வி கேட்குறாரு. இனி வரும் காலங்கள்லையாவது இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதை அண்ணன்ட்ட அதை வேண்டுறேன். நீங்கள் அதே நிலைப்பாட்டில் உறுதியாக இருங்க அண்ணான்னு சொல்கிறேன். மது ஒழிப்பு மாநாட்டுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அழைப்பு இருக்குதா?
கூப்பிடல, என்னை கூப்பிடல, வாங்கன்னு கூப்பிடல. அது 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 அப்புறம் அது கதை. அது மது ஒழிப்புக்கு அது அண்ணன் அங்கிட்டு போகிறான்னா தம்பி இங்கிட்டு போராடிட்டு போகிறான், அவ்வளோதானே. அதில் ஒன்றும் இல்லை, கூப்பிடணுன்னு இல்லை. அவர் நினச்சிருக்கலாம் தம்பி கடைசி நேரத்தில் சொன்னால் கூட வரலாம்னு கூட நினச்சிருக்கலாம். நடிகர் விஜயுடைய மாநாடு தள்ளி தள்ளி போய்கிட்டு இருக்குது. அதில் பல்வேறு பிரச்சனைகள் இடம் கொடுக்கலேருந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. அதை பற்றி உங்கள் என்ன கருத்து? இல்லை, அதில் அவருக்கு உங்களுக்கு தெரியுது, அவர் அந்த கேட்ட நேரத்தில் அவங்க அனுமதியை மறுத்து நாட்களை நகர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நெருக்கடிகளுக்கு 31 இது போட்டிருக்காங்க உத்தரவு. இதுபடி நடங்க, அதுபடி நடங்க, இது பிரச்சனை இருக்குது. அவங்க வாகனம் நிறுத்துறதுக்கு பார்த்து வச்ச இடம் சாலை வாகனம் தங்கி நிறுத்தி இப்படி கடந்து வர்ற இதுதான் இருக்குது. ஒரே இடத்துல இடம் கிடைக்கல. இப்போ அது என்ன சொல்கிறாங்க, அதில் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னா அது ஒரு காரணம் காட்டி அந்த இடத்த மறுத்துட்டாங்க. இப்போ அவரை வேறு இடம் தேடணும். அதனால் அவர் குறித்த நேரத்தில் அதை நடத்த முடியல. அது கொஞ்சம் காலம் எடுத்து திருப்பி கொஞ்சம் அதுக்கு நேரம் தேவைப்படுதில்ல. உங்களுக்கு தெரியும், அந்த தரையை செதுக்கி சரி பண்ணுறதுக்கே 10 நாள் ஆகும். அதனால் அது அது என்ன செய்கிறது, இந்த மாதிரி வரும்போது அந்த நெருக்கடிகளை அதிகாரத்தில் இருக்கிறவங்க தர்றது வாடிக்கையாக இருக்குது. இது அவன் தம்பி புதுசு, நான் நிறைய அனுபவிச்சிட்டேன்ல. அதனால எனக்கு இதெல்லாம் சரி இதெல்லாம் நடக்கிறதான், சரி பார்த்துக்குருவோம் அப்படின்னு போவோம். அவர் தமிழக முதல்வர் வெளிநாடு போய் முதலீடுகள்லாம் ஈர்த்துட்டு வந்திருக்கிறாரு, அதை எப்படி? அவர் தான் வந்திருக்காரு, இழுத்துட்டு வந்தவங்களாம் யாரும் வரலையே. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது அந்த கோட்பாட்டில் நான் அதுக்கு ரொம்ப பெரிய எதிரான ஆள். நான் என்னென்னா, நீங்கள் 4 நூற்றாண்டாக நாங்கள் பார்க்குறோம், பல அந்நிய முதலீட்டாளர்களை பார்க்குறோம். முதலீட்டுக்கு பேரே அந்நிய முதலீடு. அன்னைக்கு வெள்ளைக்காரன் வர்த்தகம் செய்ய எங்களை அடிமைப்படுத்தி 400 ஆண்டுகள் ஆண்டான். கப்பலில் வந்தவன். நாங்கள் போராடி விரட்டினோம், அதை விடுதலை போராட்டம். நீங்கள் இன்றைக்கி வானூர்தியில் வர்த்தகம் செய்ய வர்றவனை சிவப்பு கம்பளம் விரித்து நீங்களே போய் வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்டு வரீங்க. அன்றைக்கி ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்துச்சு என் நாடு. இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாத்துக்கும் அடிமையாக இருக்க துடிக்குது. அமெரிக்காவுக்கு கொஞ்சம், ஜப்பானுக்கு கொஞ்சம், ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம், அரபு நாடுகளுக்கு கொஞ்சம் அப்படின்னு. இந்த முதலீடு வருது, அவள் எதில் முதலீடு செய்வார்னு பார்க்கணும். இப்போ ஃபோர்டு வருதுன்றீங்க, ஏற்கனவே ஃபோர்டு இருந்துச்சு, ஏன் போச்சு? இந்த ஃபோர்டு நிறுவனத்தை தமிழ்நாட்டில் நிறுவி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு அவன் எந்த கோயிலில் எதுவும் வேண்டிட்டான? தேவாலயத்தில் அப்படி ஒன்றும் இல்லையே. இங்கே ஏன் வரணும்னா, 1 டன் கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இங்கே நிலத்தடி நீரை எவன வேணாலும் உறிஞ்சிக்கலான்னு நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க. தடையற்ற மின்சாரம் கொடுக்குறீங்க. எங்களுக்கு வீடுகளுக்கு எரிக்க மின்சாரம் தரையிலோ இல்லையோ, இந்த முதலாளிகளுக்கு தடை இல்லாமல் மின்சாரம் கொடுக்குறீங்க. அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக 8 வழி 4 வழி சாலை போட்டு கொடுக்குறீங்க. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கணும். இதே அமெரிக்கா ஃபோர்டுக்கு நான் வேலை செய்ய போனால் எனக்கு 2 லட்சம் கொடுக்கணும். இங்கேயே நிறுவனத்தை கொண்டு வந்தால், கிளை நிறுவனம் மாதிரி கொண்டு வந்தால் நான் 20,000 30,000 40,000 கொடுத்தாலே போதும். நான் ஏன்னா இங்கே அதிகப்படியான உடலாற்றோடு கல்வி தகுதியோடு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய உடல் உழைப்பை சுரண்டி, மனித உழைப்பு இங்கே மலிவாக கிடைக்குது, குறைஞ்ச விலைக்கு கிடைக்குது. அப்போ உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போக முடியும் அவன். இப்போ இந்த லாபத்தை கொண்டு போகிறான். எனக்கு அங்கே வேலை செய்கிறனால எனக்கு சம்பளம் தான் கிடைக்குது. இப்போ சம்பளத்தை வாங்கி சாப்பிட்றேன்னா வாழ்வேன், வளருவேனா? என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை அதிக அளவில் ஈட்டி கொண்டு போகிறான் அந்த முதலாளி வளருவானா? அந்த முதலாளி வாழ்கிற நாடு வளருமா? நான் வளருவேனாங்கிற கேள்வியை நீங்கள் எழுப்புனீங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஏமாற்றுன்னு தெரியும். இப்போ நீங்கள் இந்த முதலீட்டாளர்கள் வர்றாங்க, 7,000 கோடிக்கு மேலே கொண்டுட்டு வராங்க. எங்கே முதலீடு செய்வாங்க? வானத்தில் இல்லை, பூமியில் தானே. யார் நிலத்தில்? எங்கள் ஆத்தாளப்பை நிலம். ஒரு விளைநிலம்ங்கிறது உருவாக எவ்வளவு காலம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமில்ல. விளைநிலங்களின் வளங்களே ரொம்ப குறைவு. பல ஆண்டுகளாக எங்கள் பாட்டை முப்பாட்டை உழுது விதைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி தெல்லு புழுதியாக்கி விளைநிலமாக மாற்றி வச்சுருக்காங்க. படக்குன்னு ஒரு அந்நிய முதலாளிக்கு பறித்து கொடுத்துட்றீங்க. இதை வளர்ச்சின்னு கட்டமைக்கிறீங்க. இது எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள்? அம்மா ஜெயலலிதா காலத்திலேருந்து பல முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கு. இந்த நாடு எவ்வளோ தூரம் வேலை வாய்ப்பை பெற்று வளர்ந்துருக்குன்னு சொல்லுங்கள். இவர்களே சொல்கிறாங்க 10 லட்சம் முதலீடு, 10 லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்தோம், 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜா சொல்கிறாரு. முதலமைச்சரும் அதே கருத்தை ஆமான்னு சொல்கிறாரு. 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்ததை நீங்கள் யாராவது உறுதிப்படுத்த முடியுமா? 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததை நீங்கள் எதாவது காட்டுங்க. 3000 பேருக்கு கொடுத்ததை காட்டுங்க. நீங்கள் 31 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்ததில் டாஸ்மார்க்கில் வேலை செய்கிறவனு வர்றானா? எம்எஸ்சி MBA MA படித்தவன்லாம் வேலை செய்கிறானே, டாஸ்மார்க்கில் சரக்குத்தி கொடுக்குறானே, அவனும் இதில் வர்றானா? இந்த வேலை வாய்ப்பில்
400 பேர் பொறியியல் பட்டதாரி வாயில் காவலன் வாட்ச்மேன் வேலைக்கு விண்ணப்பிச்சிருக்கானே அவனு வரானா? வேலை கொடுக்குறேன்னு ஆயிரக்கணக்கான பெண்கள் துப்புரவு பணியாளர்கள் சாலையில் இறங்கி வீதியில் போராடினாங்களே அவங்களும் இந்த வேலை வாய்ப்பில் வர்றாங்களா?